ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி, கணேசா சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி இப்படின்னு பிள்ளையாருக்கு பல பரிமாணங்கள் இருக்குங்க. இன்றைக்கி பிள்ளையாரோட பர்த்டே. ஸோ இந்த அக்கேஷனை ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச ஒரே ஒரு கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டை அப்படின்னாலே பல வகைகள் இருக்குங்க. ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஃபெஸ்டிவல்னு வந்தாலே வீட்டில் இருக்க குட்டீஸுக்கெல்லாம் செம்ம ஜாலி ஆயிரும். முக்கியமாக ஸ்கூல் லீவ் விடுவாங்க. நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது ஃபஸ்ட்டு வீடு க்ளீனிங் தான். இந்த வீடு க்ளீனிங்கில் ஆரம்பித்து குக்கிங்கில் முடியும் போது அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு தோணும். அதுவும் வீட்டில் இருக்க குட்டீஸை வச்சுக்கிட்டு இத்தனை வேலையும் பார்க்கறது என்ன லேசான காரியமா? குட்டீஸை வீட்டில் என்கேஜ் பண்ணுறதே பெரிய டாஸ்காக இருக்குங்க. அந்த குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி என்கேஜ் பண்ணணும், அதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நடுவில் பசங்க வந்து எனக்கு வடை வேணும்னு கேட்டாங்க. சரின்னு வடைக்கு உளுந்தெல்லாம் ஊற போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேயே எழுந்து அன்றைக்கி சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி குளிச்சுட்டு ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுட்டு இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு யோசித்து கேரட் சாம்பார், பீன்ஸ் பொரியல், ஒயிட் ரைஸ், பாயாசம், ரவை பாயாசம், பால் கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை இப்படின்னு தோசையும் ஊற்றி கொடுத்துட்டு பசங்களுக்கு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே கிச்சன்லேயே நின்று சாப்பிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கேங்க உட்காந்து சாப்பிடலாம் நேரம் இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக ஆக நமக்குன்னு டைமை ஒதுக்கிறது மிக மிக கடினமாக இருக்குது. நம்மளை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லாமல் ஒரு நாளும் ஓடிட்டுருக்குன்னே சொல்லலாம். நான் சில பேரை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கே அவங்க ஏப்ரான் போட்டு சமைக்கிறதும், அவங்களுடைய பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க கையில் க்ளவுஸ் போட்டு வாஷ் பண்ணுறதும், இந்த மாதிரி நிறைய அலப்பறைகள் பண்ணுவாங்க. அவங்க வீடு, அவங்க குடும்பம், அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க பிள்ளைங்க அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அலப்பறைகள்லாம் தவிர்த்துருவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்களோ இதை பார்த்து தான் அவங்க பசங்களும் வருவாங்கன்ற தாட் அவங்களுக்கு மைண்டில் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா இதே அலப்பறையை அவங்க பிள்ளைகளும் எதிர்காலத்தில் பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்ம வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ பந்தா தேவைதானான்னு தோணுது. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் ரிலேட்டபிளாக இருக்கும் யோசிங்க. என்னதான் நம்ம இப்போது ட்ரெண்டிங் அப்படின்னு பேசினாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சில விஷயங்கள் மாறாமல் இருக்குது. அதில் ஒரு விஷயம், ஆம்பளைங்கன்னா கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது, பொம்பளைங்கன்னா ஃபுல் டே கிச்சன்லேயே தான் இருக்கணும் சமைச்சிக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயம். அவுட்டிங் போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வரோமா, வெளியவே சாப்பிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு எவ்வளோ லேட் ஆனாலும் என்ன தான் உடம்பு முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு பழகணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்தை நம்ம பசங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கணும். ஃபுட்டுனா சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், ஸ்கூல்னா சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், வீடுனா சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் இப்போ இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன வீட்டு வேலைகளை சொல்லி கொடுத்து வளர்க்குறதுல தப்பே கிடையாதுங்க. அவங்க ஃப்யூச்சருக்கும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களை நம்ம என்றைக்குமே சொஃபஸ்டிகேட்டடாக வளர்க்கக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு உடம்பு முடியலையா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். அவங்களுடைய ஃப்யூச்சரில் அவங்க எந்தெந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்ம எல்லாருக்குமே வரும், நம்ம பிள்ளைகளுக்குமே வரும். இந்த க்ளவுஸ் போட்டு பாத்திரம் விளக்குறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே அண்டர் சொஃபஸ்டிகேட்டட் தான் வரும். பிள்ளைகள் முன்னாடியே நம்ம இப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இதே ஹேபிட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். இப்போது மொபைல் ஃபோன்ஸுமே ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், பசங்க முன்னாடி மொபைல் ஃபோன்ஸை தவிர்த்துடணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பசங்களையே பின் பாயிண்ட் பண்ணி மொபைல் பார்க்காத, கேம் விளையாடாத, வீடியோ பார்க்காத, மொபைல் ஃபோன் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே ப்ளேம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த மொபைல் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே நம்ம பசங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள எப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்கேஜ் பண்ணுறது பார்க்கணுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் பாட்டியும் அம்மாவும் கடைவீதி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா நீ இந்த பேக்கை தூக்கிட்டு வரணும், இந்த மூட்டையை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டிங் அப்படின்றதே இந்த ரேஷன் கடைக்கும் மளிகை கடைக்கும் போகிறதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகளை பசங்க கிட்ட கொடுத்து நம்ம வளர்க்கணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மாறியாச்சு. இது மாறினதை நம்மளால் திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணி மாற்றி அமைக்க முடியுன்ற நம்பிக்கை நமக்கு வரணும். இவ்வளோ விஷயங்கள் நான் பேசுனதில் அட்லீஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ் ஆச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறோன்னு நம்புகிறேன். வேறு ஒரு பெரிய வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். வேறு ஒரு ஃபெஸ்டிவல்லையும் சந்திக்கிறேன். டடா, டேக் கேர், பாய். இது எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான ஒரு கருவி தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து இப்போ ஃபுல் டைம் கருவியாகவே மாறிட்டு இருக்குங்க, மாறிட்டே இருக்குது. மாறின்றது வரும்.
நான்லாம் பெரிய ஃபுட்டிங்க. சாப்பாடுனா போதும் முதல்ல வந்து உட்காந்துருவேன். ஸோ இதை கிண்டலாகவும் சொல்லலாம், சீரியஸாகவும் எடுத்துக்கலாம். ஹோட்டலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துடுவேன். அவ்வளோ உயிருன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், ஆனால் வயிற்றுக்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ தண்ணி சாதமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன், பால் சாதமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன், தயிர் சாதமாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன், ஷவர்மா பீட்சா அப்படின்னாலும் சாப்பிட்டுக்குவேன். ஸோ எந்த ஃபுட்டு கிடைக்குதோ அதை கீழே சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டோம் அப்படின்றத நான் ரொம்பவே விரும்புவேங்க. இதே தான் என் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பேன், மற்ற பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன். இது ஒரு குட் ஹேபிட்டுங்க. விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதால செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது, நல்ல விஷயங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மூலியமாக நீங்களும் நிறைய பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க, அதை உங்கள் லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கும் ரிலேட்டபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், take care of your family, take care of yourself, spend some time, some me time for yourself and enjoy this festival as a happy moment. இதனால் சூப்பர் ஹாப்பியாக எண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக பசங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, கடவுளை அப்பப்போ நினச்சிக்கோங்க. நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, உங்கள் பசங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மொபைல் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுருங்க. அண்ட் த மெயின் திங் இஸ், பசங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு மொபைல் கேட்ஜெட்ஸும் வாங்கி தராதீங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த மொபைல் கேட்ஜெட்டுக்கு பதிலாக உங்கள் பசங்களோட எப்படி கூட இருக்கணும் அப்படின்றத யோசித்து செயல்படுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கோவிட் பீரியட்லேருந்தே நம்ம எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பசங்களை ரொம்பவே கையாளுதுன்னே சொல்லலாங்க. ஆன்லைன் கிளாஸஸில் ஆரம்பிச்சது, பட் கோவிட் டைம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் டைம் இன்னும் முடியலை. ஸோ நெக்லெக்ட் ஆல் தோஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் டு த கிட்ஸ்.